புதுக்கோட்டை மாவட்ட ஊடக நண்பர்களை எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த இரண்டாவது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்விற்கு வருக வருகவென உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். எஸ்டிபிஐ கட்சியினுடைய புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் பொதுமக்களுக்காக, அனைத்து சமூக மக்களுக்காக 24 மணி நேரமும் இயங்குகிற ஒரு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி சேவையை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் இன்றைய தினம் துவங்கி இருக்கிறோம். ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த மாவட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் இயங்கி வருகிற நிலையில் இரண்டாவது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து சமுதாய மக்களும் ஜாதி மத மொழி இன பேதமின்றி இந்த சேவைகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பொதுமக்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தற்போது நவம்பர் 4ஆம் தேதி முதல் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்கு பரிசோதனை மறுபரிசீலனை திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்தி வருகிறது. இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த திட்டமானது அது மக்களுடைய வாக்கை திருடுகிற ஒரு நடவடிக்கையை ஒழிய இப்பொழுது தேவையற்ற நிலையில் பொருந்தா காலகட்டத்தில் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த எஸ்ஐஆர் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும், பின்வாங்கப்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குன்னு சொன்னால் அந்த தேர்தல் நடப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் இந்த எஸ்ஐஆரை நடத்த வேண்டும் என்று விதிகள் சொல்லுகிறது, சட்டங்கள் சொல்லுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தமிழ்நாட்டில் புறவாசல் வழியாக பாஜக ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் இப்பொழுது இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடங்கி ஏறத்தாழ ஒரு வார காலம் ஆச்சு. இன்னும் பல பகுதிகளில் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லப்படுகிற அந்த கணக்கீட்டு படிவம் இதுவரை வழங்கப்படவே இல்லை. நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், முதல் கோணல் முற்றிலும் கோணல். எனவே தொடங்குகிற கணக்கீட்டு படிவத்தில் இருந்து இந்த ப்ராசஸ் முடிவடைகிற 3 மாத காலத்திலும் தேர்தல் ஆணையத்திற்கு எந்த வழிகாட்டுதலும் வழங்கப்படவில்லை. உள்ளூர் அதிகாரிகள், பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு எதுவுமே தெரியல. பல பகுதிகளில் மக்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் தெளிவாக இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் பாஜகவை புறவாசல் வழியாக ஆட்சியில் அமர்த்துவதற்கான நடவடிக்கையாக இந்த எஸ்ஐஆரை அது இன்றைக்கு திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகிறது. எனவே எஸ்ஐஆர் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் என்னுடைய பெயரில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். இதற்காக வேண்டி தமிழக அரசு எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்போம் என்று சொல்லி தமிழக முதல்வரிடத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே எஸ்ஐஆர் ஒருபொழுதும் வேண்டாம். எஸ்ஐஆர் என்பது பாஜகவினுடைய கைகூலியினுடைய செயல்பாடு என்பதாக நாங்கள் அறுதிட்டு கூறுகிறோம். இரண்டாவதாக, நேற்றைய தினம் டெல்லியில் ஒரு மிக மோசமான கொடூரமான ஒரு வெடி விபத்தில் 13 இந்தியர்கள் தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் காயம் பட்டிருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் இறந்து போன எம்முடைய சொந்தங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விரைந்து காயம்பட்டவர்கள் குணமடைந்து திரும்பிட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். டெல்லி முழுவதும் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு விபத்தை இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கிறோம், ஒரு வெடி விபத்தை சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் உள்துறை அமைச்சர் என்ன செய்கிறார்? அங்கிருக்கிற காவல் அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? டெல்லியை ஆளுகிற பாஜக அரசு என்ன செய்கிறது என்கின்ற கேள்வி எழுகிறது. எனவே இந்த தாக்குதலுக்கு, இந்த வெடி விபத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி விலகிட வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில்
நாங்கள் அதனை வலியுறுத்துகிறோம். மூன்றாவதாக, இன்றைக்கு நவம்பர் 11 இன்றைய தினம் இந்தியாவினுடைய கல்வி தினம். முதல் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த தினத்திலே தமிழக அரசிற்கு ஒன்றிய அரசு சமீபத்தில் ரத்து செய்திருக்கிற இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லுகிற அந்த ஸ்காலர்ஷிப்பு இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அதனை ரத்து செய்திருக்கிறது. எனவே தமிழக அரசு நவம்பர் 11 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த தினத்தை முன்னிட்டு அந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை சிறுபான்மை முஸ்லீம் மாணவர்களுக்கு வழங்குகிற விதத்திலான திட்டங்களை அமல்படுத்திட வேண்டும். வரவிருக்கிற காலங்களில் இந்த தேசிய கல்வி தினத்தை தமிழக அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடி சிறுபான்மை முஸ்லீம் மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தமிழக அரசு உடனடியாக வகுத்துற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். நான்காவதாக, சமீபத்தில் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு கோரிக்கையை ஏற்று ஒரு பரிந்துரையை அனுப்பியிருக்கிறார். அந்த பரிந்துரை தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சிகள், அமைப்புகள் பொதுக்கூட்டங்களையோ மாநாடுகளையோ பேரணிகளையோ நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. இந்த விதிமுறைகள் ஒரு போராட்டமோ பொதுக்கூட்டமோ நடத்த வேண்டும் என்று சொன்னால் 21 நாளைக்கு முன்னால் அனுமதி வாங்கணும், 10 நாளைக்கு முன்னால் அனுமதி வாங்கணும், 20,000 பேர் கூடினால் வைப்பு தொகையாக 50,000 ரூபாய் கொடுக்கணும், அல்லது 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 20 லட்சம் ரூபாய் வரை வைப்பு தொகை வழங்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையை தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க இருப்பதாக சொல்லி செய்திகள் வருகிறது. இது அடிப்படை உரிமையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுகின்ற நடவடிக்கையாக மாறிவிடும். ஏற்கனவே காவல்துறை போராட்டங்களுக்கு அனுமதி தராத நிலையில் இது மாதிரியான விதிமுறைகள் மக்களுடைய ஜனநாயக குரல்களை நெரிப்பதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே இதனை கருத்தில் கொண்டு சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துகிற விதமாக, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மதிக்கிற விதமாக தமிழக அரசு இந்த வைப்பு தொகை என்கிற பரிந்துரையை 21 நாளைக்கு முன்பாக அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லுகிற பரிந்துரையை உடனடியாக ரத்து செய்து நாட்டிலே வாழுகிற, தமிழ்நாட்டிலே வாழுகிற மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு முன்வந்திட வேண்டும் என்று தமிழக அரசு இந்த நிகழ்வின் வாயிலாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அதாவது இந்த செய்தி நீங்கள் சொல்லிதான் அவர்கள் எதிராக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பது இதுவரை எனக்கு தெரியலை. அப்படி வந்திருந்தால் இது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டத்தின் வெற்றி என்று சொல்லலாம். எஸ்ஐஆர் என்பது அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று சொல்லி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அந்த குரலுக்கு செவிசாய்க்கிற விதமாக அதான் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். எஸ்ஐஆருக்கு சரிங்க, எல்லாம் ஒன்று தானங்க வரேன் அவருக்கு மாற்றி சொன்னாங்க. அதாவது எஸ்ஐஆர் என்பது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. அப்படி ஒரு வேலையை ஒரு தேர்தல் ஆணையம் செய்ய முடியாது. இதில் இன்னைக்கு விசாரணைக்காக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்வதாக இருக்கிறது. யாரெல்லாம் இதற்கு எதிராக இருக்கிறார்களோ, தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். அதை தவிர வேற சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நடக்கிற இந்த அரசியல் நிலைகளை, இந்த சூழலை உன்னிப்பாக எஸ்டிபி கவனித்து வருகிறது. ஜனவரி மாதத்தில் எஸ்டிபி கட்சியினுடைய பொதுக்குழு கூடவிருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் எஸ்டிபியினுடைய தேர்தல் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றிய தெளிவான முடிவுகளை எஸ்டிபி முன்னெடுக்கும். 2021 சட்டசபை தேர்தலில் கூட்டணியோட நிலைப்பாடு, மறுபடியும் 2024 பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி நிலைப்பாடுகளில் உங்கள் கட்சியோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு, அதனால கூட்டணி குழப்பங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். 26ல் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளில் நீங்கள் எந்த சைடு சார்ந்து இருக்க முடியும்? அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஏற்கனவே. எஸ்டிபி எப்பொழுதும் மக்களோடு தான் இருக்கிறது. அதுக்கு வேற சைடே கிடையாது. மக்களுடைய சைடு ஒன்று. அந்தந்த காலத்தினுடைய சூழலை அனுசரித்து எஸ்டிபி முடிவுகள் எடுத்திருக்கிறது. அந்த முடிவுகளில் எல்லாம் இன்றைக்கு பின்னடைவு என்று சொல்வதற்கில்லை. ஆனால் எப்பொழுதும் மக்களுடைய நலனை முன்னிறுத்தி மட்டும்தான் நாங்கள் எல்லா முடிவும் எடுத்திருக்கிறோம். இந்த முறையும் கூட வரவிருக்கிற 2026 கூட எஸ்டிபி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கணக்கை தொடங்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு வலுவான கட்சியை நாங்கள் வலுப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ வரக்கூடிய 15ஆம் தேதி ராமநாதபுரத்தில் பூத் கமிட்டிக்கான BLA 2க்கான முகாமை நடத்துகிறோம். 16ஆம் தேதி தஞ்சாவூர் நடத்துகிறோம் என்று தமிழ்நாடு முழுவதும் கட்சியை வலுப்படுத்துகிறோம்.
கட்சியை வலுப்படுத்துகிறோம். ஒரு நல்ல நிலைப்பாட்டை ஜனவரி மாதம் எங்களுக்கு பொதுக்குழு எடுக்கப் போகிறது. அதன் மூலமாக தமிழர்களுக்கும் எஸ்டிபி கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எஸ்டிபி கட்சிக்கும் நன்மை பயக்கிற அற்புதமான முடிவுகளை எஸ்டிபி திமுக கூட்டணிக்கு வர்ற மாதிரி ஒரு அதான் சொல்லிட்டுனாங்க. எங்கள் பொதுக்குழு தான் தீர்மானம் எடுக்குன்னு சொல்லிட்டோம். எங்கள் பொதுக்குழு ஜனவரி மாதத்தில் ஒரு அருமையான தீர்மானத்தை, உண்மையான இந்த மக்களுக்கு ஆதரவான தீர்மானத்தை எடுக்கும். அது முதல்ல நாங்கள் வந்து ஊடகவியலாளர்கள் முதல்ல சொல்ல போகிறோம். நான் ஏற்கனவே பல பேட்டிகளே நான் சொல்லிட்டேன். இந்த ஆட்டக்களத்துக்கு வரக்கூடிய எல்லாரையும் நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம். இது ஒரு மக்களுக்கான போராட்ட களம். வரட்டும், இந்த மக்களிடத்தை பேசட்டும். மக்கள் ஒன்று ஏமாளிகள் அல்ல. மக்களுக்கு எதுவாக இருந்தாலும் தெளிவாக தெரியும். அவர்கள் நல்ல முடிவுகள் எப்பொழுது எடுப்பார்கள். அந்த வகையில் மக்களுக்காக போராட விடுகிற, மக்களுக்காக குரல் எழுப்புகிற எல்லா ஜனநாயக சக்திகளையும் எஸ்டிபி கட்சி வரவேற்கத்தான் செய்யும். மாற்றுக்கட்டு வரட்டுமே. அது முத்தமிழறிஞர் கலைஞர் சிரமத்தை ஆகட்டும், பார்க்கலாம் என்று சொல்கிற வகையில் வரட்டும். களம் எப்படி என்பதை இன்னும் 2 மாதம் எல்லாம் தெளிவாக இருப்போது. எனவே ஒரு நல்ல முடிவு வரட்டும். தமிழகம் ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக வந்து கல்கனவு எல்லாரும் காணலாம். ஒன்றும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. கூட்டணி தான் வலுவான கூட்டணி தமிழகத்தில். நீங்க எந்த கூட்டணி சார் சொல்லுவேன், இன்னும் 2 மாதம் தான் எங்கள் பொதுக்குழு அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். மிக்க நன்றி.